சில காலமாக வந்து பிபி ஃபவுண்டேஷனுடைய நான் காசு மோசடி செஞ்சதாகவும், என்னுடைய அக்கவுண்ட்ல காசுகள் போடப்பட்டிருக்கண்டும், அந்த காசு நான் என்னுடைய சொந்த தேவைக்காக பாவிச்சிருக்கேன்னு சொல்லி, முறைப்பாடு கொண்டு வந்து மக்கள் ஊடாக வந்து இந்திய தவிசாளர் வந்து அதை பதிவு செஞ்சிருக்கார். அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னு சொன்னால் அந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன் வந்து. முதலாவது அவையில் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இதில் வச்சிருக்கிறேன் வந்து, மக்களுடைய பணத்தை என்னுடைய அக்கவுண்ட்டில் போட சொன்னேன்னு சொல்லி. இந்த பிபி ஃபவுண்டேஷன்ன்றது வந்து 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கூட்டுறவுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது வந்து 2019ல். ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 5 வருஷமாக வந்து என்னுடைய அக்கவுண்ட்லாம் காசு வந்து அதுக்கு என்னுடைய பேரில் ஒரு அக்கவுண்ட் வந்து இந்த கூட்டுறவுக்குன்னு சொல்லி லாஸ்ட் டிஜிட் வந்து 325 325 கடைசி இலக்கம் நம்பர். அந்த அக்கவுண்ட்லாம் காசுகள் போடப்பட்டது. காசுகள் அந்த அக்கவுண்ட்ல தான் மக்களுக்கும் போய் சேர்ந்தது வந்து. இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து 4 வருஷமாக வந்து இவருக்கு இந்த அக்கவுண்ட்டில் காசு போடுறது இவருக்கு தெரியலை. 5 வருஷமாக வந்து இப்போ தான் இவருக்கு தெரியுதா வந்து என்னுடைய அக்கவுண்ட்டில் தனிப்பட்ட நபரில் காசு போட சொல்லி இப்போ தான் இவருக்கு விழிப்புணர்வு வந்ததா? அது என்னுடைய கேள்வியாக இருக்குது வந்து. ஏன் இது வந்து தூண்டப்பட்டதா மக்கள்கிட்ட வந்து? சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கூட்டுறவு சம்மந்தமாக வந்து முதலாவது கட்டமாக வந்து எங்களுக்கு 30 லட்சம் ரூபா காசு வந்து என்னுடைய நண்பர் குணா கவியலவன் வந்து லண்டன்லேருந்து அவருக்கு நான் இப்படி கூட்டுறவு உருவாக்கப்படும் சொல்லி அவர் அதை வரவேற்று அவர் முதல் கட்டமாக 30 லட்சம் ரூபா காசு எங்களுக்கு அனுப்பியிருந்தவர். அனுப்பி அதை வந்து 5 குழுக்களுக்கு, ஒரு குழுக்கு 6 லட்சம் ரூபா படி, அப்போ 5 குழுக்கள்லாம் முதல் கட்டமாக உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அங்கத்தையே அவர் வந்து அந்த என்னுடைய நண்பர் வந்து அவையிலும் வந்து இதே மாதிரி ஒரு கூட்டுறவு உருவாக்கணும்னு சொல்லி அவையிலும் அதை துவங்கி எங்கள்கிட்ட இருக்கிற குழுக்களையும் அது அந்த இதையும் அவையிலும் வந்து கேப்சர் பண்ண வலிக்கிட்டவை. அதுக்கு நான் அனுமதி கொடுக்க இல்லை. ஏன்னு சொன்னால் இது பிபி ஃபவுண்டேஷனால் உருவாக்கப்பட்டது. இது தூர் நோக்கத்தோடு மக்களுக்காக உருவாக்கப்படுது வந்து. அது இது இந்த காசு இது வந்து நான் நிறைய குழுக்களை வந்து நான் உருவாக்க வலிக்கிறான். இதை வந்து நாங்கள் ஒரு பப்ளிசிட்டியாக வெளில வந்தவனை வந்து நிறைய குழுக்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்தும் குழுக்கள் உருவாக்க விளக்கிட்டது வந்து. விளக்கிட்டு அந்த காசு வந்து அப்போ நான் உடனடியாக வந்து ஆர்டர் போட்டிருந்தான். அந்த முதல் வந்து கொடுக்கும்போது அந்த மக்களுக்குன்னு சொல்லி தான் அந்த பணம் வந்து போனது வந்து.